பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாரோ ஒரு 2 பேர் 3 பேர் அமைச்சராக இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியலில் 2 திராவிட கட்சிகளுமே பெரியாரை தான் வந்து முன்னோடியாக எடுத்திருக்கிறாங்க. எல்லா நிர்மலா சீதாராமன் அவர்களே நாடாளுமன்றத்தில் என்ன சொன்னாங்க, எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து பெரியார் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து 2 திராவிட கட்சிகளுமே வச்சுருக்காங்க. இப்போ இவங்க அமைச்சராக வராங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க துறையில் இருக்கிற எல்லா அலுவலகத்திலையும் பெரியார் ஃபோட்டோவை எடுங்கம்பாங்க. இது என்னவாக போகும்? புதுசா மாதிரியான தேவையில்லாத பிரச்சனைகள் சாவர்கர் போட்டோவை அப்படிம்பாங்க. அது என்னவா வந்து பார்க்கப்படும் அப்படின்றது இருக்குல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தொடங்கி மிகப்பெரிய முரண்பாடுகளை வந்து அது எடுத்துட்டு வரும். அப்படின்னும் போது அது மக்கள் நலனுக்கு எதிரானது தான். 2 பேரும் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க. அது எடப்பாடி அவர்களா இருக்கட்டும் இல்ல ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், ஆட்சியில் பங்குங்கிறதுக்கு இங்க வாய்ப்பே கிடையாது. அதில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதுதான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஆரோக்கியமானது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ வேற ஒரு ஜாதி ரீதியான அமைப்பு, ஒரு ஜாதி ரீதியான கட்சி இருக்குது, ஜாதிய பின்புலத்தோட அந்த சமூக மக்களினுடைய வாக்கு வங்கியை மட்டுமே நம்பி அரசியல் செய்யக்கூடிய பல கட்சிகள் இருக்காங்க. அந்த கட்சிகள் உள்ள வருது அப்படின்னும் போது முற்போக்கு பேசக்கூடிய திமுக, முற்போக்கு பேசக்கூடிய அதிமுக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேசுகிறாங்க, நம்புகிறோம், பேசிகிட்டு இருக்காங்க, அஃபிஷியலாக பேசுகிறாங்க. அன்அஃபிஷியலாக வந்து இருபெரு கட்சிகளுமே வந்து இங்கே களத்தில் என்னவா இருக்காங்கங்கிறது வேற. ஆனால் அஃபிஷியலாக அவங்க யாருமே வந்து ஜாதி ரீதியான இதுக்கு வந்து அவங்க அஃபிஷியலாக முன் வரதில்லை. அப்படின்னும் போது அவங்க அவங்களோட ஜாதி ரீதியான ஒரு தலைவர்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தினாங்க அப்படின்னா அது என்னவாக மாற்றப்படும் அப்படின்றது இருக்குல்ல. இந்த சிக்கல்கள் வந்து தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் வரும். அப்போ இந்த கல்டிவேஷன்ஸ் வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு